நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நம் நாவினால் தேவனை புகழவும் அது நம் வாழ்க்கை முழுமையாக இருக்கும்படியாக தாவீது சொல்வது போல நம் வாழ்க்கை இருக்கட்டும். இந்த வேளையிலும் கூட அதே சங்கீதம் 71:23 வசனம், நான் பாடும்போது என் உதடுகளும் நீ மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனுக்காக வாழ விரும்புகின்ற பொழுது, நாம் தேவனுக்காக வாழ பிரயாசப்படுகின்ற போது இந்த இடத்தில் பார்க்கிறோம், நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா கெம்பீரித்து மகிழும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்விலே தேவன் மீட்பதற்குரிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் நம்முடைய சரீரம் அல்ல, நம்முடைய உள்ளான ஆத்துமாவை கர்த்தர் மீட்க விரும்புகிறார். காரணம், நம் தேவன் ஆத்தும நேசராய் இருக்கிறார். நம்முடைய வெளி அழகை பார்க்காதபடிக்கு உள்ளான ஆத்மாவை தேவன் விரும்புகின்றபடியினாலே இங்கே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், நீ மீட்டுக்கொண்டு என் ஆத்துமா என்று சொல்லி. நம் வாழ்க்கையிலே மீட்கப்பட்டவர்களாய் இருக்கின்ற போதுதான் ஒரு விடுதலையோடு கூட தேவனை ஆராதிக்க முடியும், விடுதலையோடு கூட வேதத்தை வாசிக்க முடியும், விடுதலையோடு கூட ஆலயத்துக்கு போக முடியும். அந்த மீட்பு, ஆத்தும மீட்பு இல்லாவிட்டால் நம் வாழ்வில் பாரம்பரியமான ஒரு ஆராதனையும் பழக்கமான ஒரு ஆராதனையும் ஏதோ மற்றவர்கள் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி நாம் ஆராதிக்கின்ற ஒரு ஆராதனை இருக்கும். ஆனால் இந்த பக்தன் தெளிவாக சொல்கிறார், நீ மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா கெம்பீரித்து மகிழும், நான் பாடும்போது என் உதடுகளும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். அதனால் நம் தேவன் நமக்குள் ஆவியை அசைவாட வேண்டும் என்று சொன்னால் ஆத்துமாவிலே தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை முடிவில் சொல்கிறோம் அல்லவா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி உள்ளான ஆத்துமா சொல்வது போல அது ஒரு விதமான ஜெபத்தின் முடிவில் சொல்வதல்ல. அனுதினமும் அந்த ஆத்துமாவிலே பின்னப்பட்டவர்களாக தேவனோடு கூட உறவாடுகின்ற போது நிச்சயமாய் ஒரு மீட்புக்குரிய ஒரு காரியமாய் இருக்கும். அந்த மீட்பு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நெருங்கி தேவனை நாம் பார்க்க முடியும், தேவனை ருசிக்க முடியும். வேதம் சொல்கிற வண்ணமாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லி பார்க்கிறோம் அல்லவா. அதுபோல தேவனை ருசிக்க வேண்டும் என்று சொன்னால் மீட்கப்பட வேண்டும். எது மீட்கப்பட வேண்டும்? என் ஆத்துமா மீட்கப்பட வேண்டும். அந்த அனுபவம் தான் நம் வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றத்தை கொடுக்கும். நம் மூலமாக அனைவரும் மாற முடியும். தேவன் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். தேவரி பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே, தேவரி பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே, இரவில் பாடும் பாட்டு எந்தன் நாவில் இருக்கிறதே, இரவில் பாடும் பாட்டு எந்தன் நாவில் இருக்கிறதே, தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமா மீட்கப்பட வேண்டும். தேவனே, எங்கள் ஆத்துமாவை மீட்டபடினால் சோத்திரம். உம்முடைய பார்வைக்கு எங்கள் ஆத்துமா ஆண்டவரே கர்த்தாவே மேன்மையுள்ளது கர்த்தாவே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உதடுகளாலோ நாங்கள் ஆண்டவரே சரீரத்தாலோ உம்மை ஆராதிக்காதபடிக்கு ஆத்துமாவிலே ஆராதிக்கும்படியாக நீர் விரும்புகிறீர். அப்படியாக எங்கள் ஆத்துமாவை மீட்க நீர் ஆண்டவரே செயல்படும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவர் தாமே எங்கள் ஆத்துமாவை மீட்டு கர்த்தாவே உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.